ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரோஸ் செடியில் புது தளிர்கள் வளரணும் அப்படின்னா நம்ம என்ன பராமரிப்பு செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல செடியை நல்லா க்ளீனாக வைக்கணும். பூத்த பழைய பூ, அடுத்ததாக காய்ந்த கிளை, அடுத்ததாக பழுத்த இலைகள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா கட் பண்ணி விடணும். இந்த காய்ந்த கிளையோ இல்லை பூத்த பூவியோ கட் பண்ணி விடும் பொழுது மெலிசான தண்டு பகுதியை கட் பண்ணாதீங்க. அதை விட கொஞ்சம் இறக்கமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமண்ணாக இருக்க இடத்துல கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விடும் பொழுது கொஞ்சம் தளிர்கள் அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கும். நீங்கள் பூவோட தண்டை மட்டும் காம்பை மட்டும் கட் பண்ணி எடுக்கக்கூடாது. அந்த கிளையோட கொஞ்சம் தடிமண்ணான இடத்துல அந்த பூவை நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். காய்ந்த கிளையாக இருந்தாலும் அதையும் நீங்கள் கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி செடியை முதல்ல நம்ம க்ளீனாக பராமரிப்பு கொடுக்கணும். அடுத்ததாக பார்த்தோன்னா கொஞ்சம் வெயில் இருக்க இடத்துல நம்ம ரோஸ் செடியை வச்சு வளர்க்கும் பொழுது தான் புது தளிர்கள் கண்டிப்பாக வளரும். அதனால் வெயில் இருக்க இடத்துல வைக்கணும். அடுத்ததாக நல்ல சத்தான உரங்கள் கொடுக்கணும். நல்ல சத்து இருந்தால் தான் புது தளிர்கள் வளர்ந்து பூ பூக்கும். 15 நாளைக்கு ஒரு முறை நல்ல சத்தான உரங்களை நம்ம செடிகளுக்கு ரோஸ் செடிகளுக்கு கொடுத்துட்டே வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா செடி நல்ல சத்து பிடிக்கும். சத்து பிடிச்சு அது புது தளிர்கள் வளர்ந்து செடி அடுத்த வளர்ச்சியை நோக்கி வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பராமரிப்பு கொடுத்து பாருங்கள், உங்கள் செடியோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும்.